கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை. ராவண மாடல் ஆட்சியே, கல்லுக்கு தடை நியாயமா? கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். உலக அளவில் எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. இன்று தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கள் தடை 38 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கின்றது. மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை ஆய்வு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள், நேரு காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோய் கமிட்டி, ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோய் கமிட்டி, எந்த ஒரு கமிட்டியும் கள்ளுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை. மாறாக கள்ளினுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைந்து கொண்டு இருக்கின்றது. இது கூட்டப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் உற்பத்தி விற்பனை மூன்றும் கூடிக்கொண்டே செல்கின்றது. இது குறைக்கப்பட வேண்டும், முடிந்தால் தடை விதிக்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்களே வழிய கள்ளுக்கு தடை விதிக்க சொல்லி யாரும் சொல்லவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை மூடவில்லை, திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் கள் உணவு என்பது. வெற்றியும் கண்டார்கள். மொத கொரோனா கேரளாவை தான் தாக்குச்சு. ஊரடங்கு கொண்டு வந்தாங்க, அங்கே மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். இது வரலாறு. ஏன் தமிழ்நாடு அரசுக்கு இது புரியவில்லை? ஏன் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கள்ளுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள்? வள்ளுவருக்கு கோட்டம், வள்ளுவருக்கு வானளாவிய சிலை, ஒவ்வொரு பேருந்திலும் வள்ளுவருடைய குரல் படம். வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார். அடுத்து சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான், வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள் என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆட்சியில் இருப்பவர்கள் மனிதர்களா அல்ல பேய்களா? இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த அரசு கள் தடையை நீக்கி அறிவிக்காவிட்டால் இதனுடைய விளைவுகளை, எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என நாங்கள் எச்சரிக்கின்றோம். இறக்குவோர் மீது வழக்கு பதிவு செய்வது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. யார் குற்றவாளி? கள் இறக்குவோர் அல்ல. கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு தான் குற்றவாளி. முதலமைச்சர் தான் குற்றவாளியை வழிய கள் இறக்கி விற்போர் அல்ல. வர சொல்லுங்க, வாரத்துக்கு முதலமைச்சரை வர சொல்லுங்க. தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால்.